ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லியில பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப அதிகமான வெயிலுங்க. கொஞ்சம் நேரம் ரூம்குள்ள கூட இருக்க முடியலங்க. அவ்ளோ வெயில் அடிக்குதுங்க. இப்ப தான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். எங்க அம்மா சொல்றாங்க, "இங்க தேனி சைடுல நல்ல மழை, காத்து வேற ரொம்ப சூப்பரா அடிக்குதுன்னு." அத கேட்டதும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சுங்க. ஏன்னா, இங்க வெயில் மண்டைய பொளக்குதுங்க. துணியெல்லாம் டெல்லியில அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாவே காஞ்சிருதுங்க. மடிச்சு வச்சுட்டு வீடு குட்டி மாப் போட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்க இருக்க ரூம்ல ஒயிட் டைல்ஸ். அதனால ஒரு சின்ன கரை இருந்தாலும் அது ஜூம் பண்ணி காட்டுற மாரி பெருசா தெரியுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சூடா ஒரு கப் டீ போட்டு நானும் பிரகாஷும் உட்காந்து பேசிட்டே குடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. குடிச்சு முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேல கிளம்பிட்டேங்க. கொஞ்ச நேரம் வாக்கிங் போனேங்க. மணியை பார்த்தா 7:15ங்க. டெல்லியில இன்னும் இருட்டாவே இல்லை. ஏதோ 5 மணி மாதிரியே இருக்குங்க. நம்ம ஊர் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நல்லா இருட்டா இருக்குங்க. நைட்டுக்கு சாப்பாடு சமைக்கலான்னு கீழே வந்தாச்சுங்க. தோசை மாவு இருந்ததுனால சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஊர்ல நான் சாம்பார் வச்சா என் நாத்தனார் சொல்லுவாங்க, சுமதி சாம்பார் வைக்கணும், கையை நக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சாம்பார் பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. சாம்பார் குக்கர்ல வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டுங்க சாம்பாருக்கு ஒரு தாளிப்பை போட்டு இறக்கியாச்சுங்க. அப்புறம் என்னங்க சூடா தோசை ஊத்தி சாம்பாரை வச்சுட்டு மறுவாட்டு தொகையை வச்சு அன்னைக்கான இரவு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்படிதாங்க இந்த டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போங்க. பாய் பாய்.